சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நீ இன்று எங்கே இருந்தாலும் உன் சாயப்பா உனக்கானதை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று இப்பொழுது உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். நீ உன் வாழ்வில் வரும் ஒவ்வொரு கஷ்டத்தை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாய். அது நம்மை ஒரு படி மேலே தான் உயர்த்தப் போகிறது என்று வாழ பழகிக்கொள். கஷ்டம் கஷ்டம் என்று நீ இருந்த இடத்திலேயே இருந்து விட்டால் வாழ்வில் அடுத்த நிலைக்கு எப்படி செல்ல முடியும்? ஒவ்வொருவரும் இதே மாதிரி இருந்து விட்டால் அவர்கள் எல்லோரும் முன்னேறி இருக்க மாட்டார்கள் அல்லவா? ஆகையால் தான் என் மகள்களிடம் சொல்கிறேன், நீ இப்படியே இருக்காதே. சோர்வுற்று இருப்பதனால் மட்டும் ஒன்றும் நடந்து விடாது. நீ உன் மூளை முடங்கி கிடப்பதனால் உன் கையில் வந்து எல்லாம் சேர்ந்து விடுமா என்ன? அது இல்லை. உன்னை பிரச்சனையை நீ எடுத்து தானே ஆக வேண்டும். அடுத்தவர்கள் நம்மை தூசி என நினைத்து விட்டார்களே என்று நீ முடங்கி கிடக்கிறாய். என் அன்பு குழந்தையே, வாழ்வின் வளர்ச்சித்தான் அவர்களை கண்கலங்க வைக்கப் போகிறது. நாம் வெற்றி அடைவோம் அல்லவா? அப்பொழுது நிச்சயமாக இந்த தூசியை நினைத்து அவர்கள் கண் கலங்குவார்கள். இவர்களை இப்படி நினைத்து விட்டோமோ என்று அவர்கள் மனதில் வருந்துவார்கள். ஆகையால் நீ எதை பற்றியும் கலங்க வேண்டாம். உனக்கான நேரம் வரும்பொழுது எல்லாம் கைகூடி வரும். அதற்கான நேரத்தை இப்பொழுதே உருவாக்கிவிட்டேன். இதைத்தான் சாயப்பா சொல்லிக்கொண்டு இருக்கிறார். நீ நினைக்க வேண்டாம், உறுதியாக சொல்கிறேன். நீ அதற்காக சாயப்பா தான் சொல்லிவிட்டாரே, நமக்கானதை எப்படியாவது நம் கையில் வந்து சேர்ப்பார் என்று நாம் அதற்காக ஒன்றும் உழைக்க வேண்டாம் என்று நீ நினைக்காதே. நீ உன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியில் நான் இருந்து கொண்டே இருப்பேன். இதுவரையிலும் நீ தோல்வி தோல்வி என்று சேர்ந்து கொண்டிருந்தாய் அல்லவா? இனி உன் வாழ்வில் தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை. அந்த தோல்வியை முறியடித்துவிட்டு உனக்கான வெற்றி மகுடத்தை நான் சூட்டப் போகிறேன். நடப்பதை பார்த்து உன்னை தூசி என நினைத்தவர்கள் அவர்கள் வியக்கப் போகிறார்கள். போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை. நாம் நினைத்ததை போராடியே வென்று ஆக வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் ஒவ்வொருவரும் அவர்களின் தேடலை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே நல்லதே நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் என்று சொல்லி சாயப்பாவை நம்பியவர்கள் யாரும் கைவிட்டு போவதில்லை. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.